ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. என் பேர் கிருபா. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். டக்குன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன போடுறது, என்ன வீடியோ அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சதை ஏதோ போடுவோம். நம்ம கிராமத்தில் இருக்கோம். அன்னன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சமையல் எப்படி செய்யலாம், அதை கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி வீடியோ. அப்புறம் வெளில போனால் ஷாப்பிங் வீடியோ போடலாம். இப்போதைக்கு சேமியா உப்புமா செய்கிறேன். காலை டிஃபன். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போடுங்க. அப்புறம் பட்டை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வச்சுருக்கிறத நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து வதக்கிறப்ப நல்லா சீக்கிரமாக வதங்கிடும். நாங்கள் கிராமம்தான். வெளியில் போனால் தான் ஒன்று வாங்க முடியும். அதனால் சரி, நம்ம என்ன அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம போடலாம் அப்படின்னு தான் வீடியோ எடுக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்ன மாதிரி நிறையா பேர் நினச்சிட்ருப்பாங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஆதரவை கொடுங்க. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் தான் ஆகுது. எனக்கு தெரிஞ்சது இல்லை கற்றுக்கிட்டு கூட நான் நல்லபடியாக வீடியோ போடுவேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிக்கட்டும். இந்த இதில் உப்பு எல்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு கொதி வரணும். தண்ணி கொதித்தோன்னே சேமியாவை சேர்த்துங்க. நல்லா சேமியா சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு சேர்த்து ஒரு கிண்டி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா அது தண்ணி ட்ரை ஆகிடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கப்ப அந்த தண்ணி ட்ரை ஆகிட்டு வந்துடும். அது நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே கிடக்கட்டும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எல்லாம் பார்த்து ஊற்றிங்க. சில பேர் நெய் கூட சேர்த்துப்பீங்க. நெய் சேர்த்துக்கலாம். நெய் இருந்தால் தான். அப்படி இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எண்ணெயே ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணி மட்டும் நான் செய்கிற மாதிரி அந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். நல்லா வெந்து வந்துடும். இந்த இதில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறப்ப தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இதோட தேங்காய் சட்னி இல்லை ஜீனி கூட வச்சு சாப்பிட்லாம்.